ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மில்லட் ப்ரௌனி, அதாவது ராகி ஃப்ளாரில் செஞ்ச ப்ரௌனி தான். வேறு எந்த ஃப்ளாருமே ஆட் பண்ணலை, ஃபுல்லாகவே ராகியில் தான் செஞ்சுருந்தேன். அதோட டெக்ஸ்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு மாய்ஸ்ட் அண்ட் ஃபஜ்ஜாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்ஸ் அப்புறமா ரெசிபி ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இதில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேக்கிங் ரிலேட்டடாக நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனேயே பார்க்க முடியும். இந்த ப்ரௌனி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா எகெயின் செய்வீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் காம்பவுண்டு அப்புறமா பட்டர் ரெண்டையுமே ரூம் டெம்பரேச்சர்லாம் இருக்கணும். இதை நம்ம டபுள் பாயிலில் மெல்ட் பண்ணி எடுக்கலாம். டபுள் பாயிலில் மெல்ட் பண்ண தெரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதை தனியாக ஒரு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். தென் நம்ம பார்ச்மெண்ட் ஷீட், இதை நான் ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். ப்ரௌனிக்கு எப்போவுமே நம்ம பார்ச்மெண்ட் ஷீட்டு போடுறப்போ ப்ரௌனி ஒட்டாமல் நமக்கு சூப்பராக எடுக்க முடியும். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் ஷீட்டை நம்ம டின்னில் எப்படி ப்ளேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கிளிப்ஸுமே நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எந்த மாதிரி கட் பண்ணணும், எப்படி ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அதையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/2 kgக்காக நம்ம எடுக்கிற வேண்டிய டின் பார்த்திங்கன்னா 7 இன்ச்சிலான ஸ்கொயர் டின். இப்போ டின் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்க்கரை மெஷர் பண்ணி எடுக்கலாம். டோட்டலாக நமக்கு 1/2 kgக்கு 150 கிராம் அளவுக்கு சுகர் தேவைப்படும். இதை நீங்கள் ஃபுல்லாக ப்ரௌன் சுகராகவும் எடுத்துக்கலாம், இல்லை ஃபுல்லாக ஒயிட் சுகராகவும் எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். பட் ரெண்டும் மிக்சடாக எடுக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃப்ளார் மெஷர் பண்ணி எடுக்கணும். 100 கிராம் அளவுக்கு நான் ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். 20 கிராமுக்கு கொக்கோ பவுடர், அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது மூணையுமே சேர்த்து நம்ம 3 தடவை நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை தான் எடுத்துக்கணும். அது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து, இன்றைக்கி நான் ப்ரௌனிக்கு பீட்ரு யூஸ் பண்ணி தான் பீட் பண்ணி காண்பிச்சிருக்கேன். இது கூட டவுட்டாக கேட்டிருப்பீங்க, நம்ம பீட்ரு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நம்ம பீட்ரு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி அந்த மாதிரி காமிச்சிருக்கேன். எக்கு நம்ம கேக்குக்கெல்லாம் பீட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப ஃப்ளஃபியாக பீட் பண்ண தேவையில்லை. அது ஓரளவுக்கு பீட் ஆனதுக்கு அப்புறமா சுகர் சேர்த்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளஃபியெல்லாம் நம்ம பீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி 2 சுகர் ஆட் பண்ணுறப்போ அந்த மாதிரி வரவும் செய்யாது. நமக்கு வாட்ரியான ஒரு ஃபார்மில் தான் இருக்கும் அதோட பேட்ரு. இதுவே நீங்கள் ஒயிட் சுகர் மட்டும் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்கன்னா ப்ரௌனி ரொம்ப அந்த கேக் மாதிரியான ஒரு டைப்பில் தான் இருக்கும். ஸோ அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்கை யூஸ் பண்ணிக்கோங்க, பீட்ரு யூஸ் பண்ணாதீங்க. நம்ம ப்ரௌன் சுகர் அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து பீட்ரு வச்சு பீட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு நல்லா அந்த மாதிரி ஃப்ளஃபியாக வராது. இந்த பேட்ரு பார்த்திங்கனாலே தெரியும், கொஞ்சம் லிக்விடாகவே தான் இருக்கும். ஸோ அது நல்லா பீட் ஆனதுக்கு அப்புறமா பட்டர் அண்ட் காம்பவுண்டு மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே சேர்த்து அதே பீட்ரு யூஸ் பண்ணி தான் நான் ஃபுல்லாகவே பீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் அது மிக்ஸ் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் எல்லாம் பீட் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்ததாக ஃப்ளார் போட்டு அதையுமே நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடில் இருக்கிற அந்த பேட்டர் எல்லாமே நம்ம ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா க்ளீனாக மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டின்னில் சேர்த்துக்கலாம். டின்னில் சேர்த்ததுக்கப்புறமும் ஒரு குச்சி வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. தென் டேப் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வச்சிடலாம். பேக்கிங் டைம் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் 10 நிமிஷத்துக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரீஹீட்டிங் கொடுத்துடணும். ப்ரீஹீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா 35 மினிட்ஸுக்கு நம்ம பேக்கிங் டைம் கொடுக்கணும். ஒரு 30 மினிட்ஸ் தாண்டுறப்பவே நம்ம செக் பண்ணி பார்த்துடணும். பண்ணி பார்க்குறப்போ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு அந்த குச்சியில் பேட்ரு வெட்டாகிற மாதிரி வரக்கூடாது, அதே நேரத்தில் க்ளீனாகவும் வரக்கூடாது. வெட்டாகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ண வச்சிடலாம். அப்படி இல்லை அது நல்லா க்ளீனாக தான் வருது அப்படின்னா அது ஓவர் பேக் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த குச்சியில் லைட்டாக க்ரம்ஸ் ஒட்டுற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக பேட்ரு லிக்விடாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நமக்கு கரெக்டாக பேக் ஆகலை. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கூட பேக் பண்ண வச்சிடலாம். எகெயின் நான் செக் பண்ணி காண்பிக்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த வெட்டாக இருக்கிற மாதிரி இல்லை,
பாருங்கள் லைட்டாக வந்து இந்த க்ரம்ஸ் மாதிரி தான். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இந்த மாதிரி எடுத்தால் மட்டும்தான் நமக்கு ப்ரௌனி வந்து கரெக்டாக இருக்குது. இல்லை நல்லா க்ளீனாக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஓவர் பேக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரௌனிஸை வந்து ஸ்லைஸ் போடுறப்போ அந்த க்ரிங்கிள் டாப் எல்லாமே பிரேக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி ஓவர் பேக் ஆகாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போது ரொம்பவே பெர்ஃபெக்டாக இந்த ப்ரௌனி வந்து ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து நான் வெயிட் போட்டு காமிச்சிருக்கேன். ஒரு 50 கிராம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து கரெக்டாக 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்டு தான். இது நல்லா கூலானதுக்கப்புறமா நம்ம வந்து பீசஸ் போட்டுடலாம். ப்ரௌனிக்கு வந்து நம்ம பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பேக்கிங் சோடா சேர்க்கக்கூடாது. பிகாஸ் வந்து நமக்கு ப்ரௌனியில் வந்து அந்த பபிள்ஸ் ஃபார்ம் ஆகக்கூடாது. பேக்கிங் சோடா போட்டால் அந்த மாதிரி பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த கேக் மாதிரியே ஆகிடும். சரியா? ஸோ வந்து பேக்கிங் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி அது சேர்க்காம கூட வேணும்னாலும் பண்ணலாம். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் அதாவது இந்த ப்ரௌனி லாவா ப்ரௌனி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் இல்லையா, சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி வர மாதிரி. அதில் வந்து நான் பேக்கிங் பவுடர் கூட சேர்த்துருக்க மாட்டேன். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அதோட டெக்ஸ்சர் வந்து இன்னும் வேறு மாதிரி ரொம்ப சூவியாக இருக்கும். பேக்கிங் பவுடர் போட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. மற்றபடி ரொம்பவே டேஸ்ட்டாக ஃபட்ஜியாகவே தான் இருக்கும். ஆக்சுவலாக ப்ரௌனினாலே நிறைய பேருக்கு பிடிக்கும். அது பிடிக்காதையும் ஒரு சிலர் இருப்பாங்க. ஆக்சுவலாக எனக்கு பிடிக்காது. பிகாஸ் சாக்லேட் பிடிக்காது. அதனால தான். அதுலேயும் வந்து நம்ம பண்ணுறப்போ சம்டைம் வீட்டில் குழந்தைங்களுக்காக பண்ணாலுமே ஒரு பீஸ் ஏதாவது சாப்பிட்றது உண்டு. அந்த வகையில் சாப்பிட்டதில்ல. இந்த ராகி ப்ரௌனி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதாவது வீட்டில் வேறு குழந்தைங்கள தவிர யாருக்குமே பிடிக்காது. அப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது இந்த ராகி ப்ரௌனி தான். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நம்ம மில்லட்டில் ப்ரௌனி செய்கிறப்போ அது வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்து 100 கிராமில் இப்போது மில்லட்டில் எந்த ஃப்ளார் எடுத்தாலும் அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது 100 கிராமுக்கு நம்ம ஃப்ளார் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 75 கிராமுக்கு நம்ம மில்லட் ஃப்ளார் எடுத்துட்டு அது கூடவே ஒரு 25 கிராம் அளவுக்கு வீட் ஃப்ளார் அப்படி இல்லைன்னா மைதா சேர்த்துக்கலாம். அப்போது வந்து டெக்ஸ்சர் வைஸாக நம்ம சாப்பிட்றப்போ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. இதுலேயுமே பெருசாக வந்து டேஸ்ட் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ராகி ஃப்ளார் வந்து க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுனால அது லைட்டாக அந்த உதிரியாக ஒரு ஃப்ளார் வந்து உதிரியாக தெரிகிற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. அதுவுமே வேறு யாருமே வந்து கண்டுக்கிட மாட்டாங்க. இதே ராகி ஃப்ளாரில் தான் பண்ணியிருக்கு அப்படின்னு. இப்போ நமக்கு தெரியும் தானே நம்ம ராகியில் தான் செஞ்சோம் அப்படின்னு. ஸோ வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்டாக வந்து கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். மற்றபடி வெளியே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால கண்டுபிடிக்கலாம் முடியாது. அவ்வளோக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் நம்ம ப்ரௌனிக்கு ஷீட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம டின்னோட சைஸுக்கு எக்ஸஸாக எல்லா பக்கமுமே இருக்கிற மாதிரி ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பட்டர் பேப்பராக இருந்தாலும் சரி, பார்ச்மெண்ட் பேப்பராக இருந்தாலும் சரி. அது வந்து இது போல் அந்த எல்லா சைட்லேயுமே ஒரு கார்னரில் மட்டும் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். 2 பக்கமும் கட் பண்ணிக்க கூடாது. ஒரு சைடு மட்டும் இது மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணணும். 2 பக்கமும் கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து பீஸ் கட்டாகி போயிடும். அந்த கார்னரில் நமக்கு ஃபோல்டு பண்ணி வைக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமுமே நல்லா ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். தென் அந்த கார்னரில் இருக்கும் இல்லையா அந்த பீஸு, அதை வந்து உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இது போல் இந்த மாதிரி உள் பக்கமாக அதையுமே எல்லா சைடில் இருக்கிறதையுமே நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம இதை டின்னில் ப்ளேஸ் பண்ணுறப்போ நமக்கு வந்து அந்த டின்னில் இருந்து ப்ரௌனியை வந்து டீமோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பேட்டர் வந்து டின்னில் ஒட்டாது. நல்லா க்ளீனாக வந்து டின்னும் இருக்கும். நமக்கு வந்து எடுக்கிறப்போ பிரேக் ஆகாமல் எடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம ஆயில் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும் சைடு, அப்புறம் வந்து பாட்டம். இது வந்து நான் பார்ச்மெண்ட் ஷீட்டு வச்சா வந்து அது வந்து சீக்கிரமாக வந்து ஸ்டிக் ஆகாது. ஸோ அதனால தான். மற்றபடி நீங்கள் பட்டர் பேப்பர் வைக்கிறீங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணாலே, பாட்டமில் மட்டும் க்ரீஸ் பண்ணாலே போதும், நல்லா ஸ்டிக் ஆகிக்கும். பார்ச்மெண்ட் பேப்பர் வந்து அவ்வளோவா வந்து ஸ்டிக் ஆகாது சீக்கிரமாக, நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஸ்டிக் ஆகணும் அப்படின்னா ஆயில் வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நம்ம ஆயில் க்ரீஸ் பண்ணுறதே.
இப்போ இது போல் நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த உள்ளாடி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த கார்னரில் வர அந்த ப்ளேஸை வந்து இது போல் சைடில் வந்து ஃபோல்டு பண்ணி நம்ம வைக்கணும். அப்போ வந்து டிமோட் பண்ணுறப்போ எங்கேயுமே பிரேக் ஆகாது, சூப்பராக வந்து வெளியே எடுக்க முடியும். வெளியே எடுக்கிறப்பவும் பாருங்கள், இது போல் நம்ம உள்ளாடி ஃபோல்டு பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பீஸு அப்புறமா வந்து ஃப்ரெண்டில் இருக்கிறது ரெண்டையுமே சேர்த்து வந்து நம்ம தூக்கி எடுக்கணும். அப்போ வந்து அது கரெக்டாக வந்து எங்கேயுமே பிரேக் ஆகாமல் நமக்கு பெர்ஃபெக்டாக எடுக்க முடியும். இந்த ப்ரௌனியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1/2 kg 500க்கு நம்ம சேல் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.